நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, யாரெல்லாம் டிகிரி முடிச்சுட்டு அரசு வேலைவாய்ப்புக்கான பேங்கிங் வேலைவாய்ப்பு வந்து எதிர்பார்த்துருக்கீங்களோ 2600 வேலை எடுத்துக்கான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு ஒரு அருமையான வேலைவாய்ப்பு நட வச்சுருக்காங்க. எஸ்பிஐ கரண்ட் நோட்டிஃபிகேஷன் 2025 ஒரு அருமையான வேலைவாய்ப்பு நட வச்சுருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்புங்க, நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. 2600 வேலை எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்குற மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைப்பாக போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து 2600 கால் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு வந்து எனி கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கவங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பான வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 21 வயசுங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 வயசுங்க. 21 30 வயதுகளோடு இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 30 ஏப்ரல் 2004 தொடங்கி 1 மே மாதம் 1995 இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்காக இந்த வேலைவாய்ப்புனா சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 48,480 ரூபா வந்து பெரும் மந்தைக்கு வந்து உங்களுக்கு சம்பளமாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டுங்க. ஆன்லைன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீனிங் அண்டு இன்டர்வியூ நேர்முக தேர்வு நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும். எக்ஸாம் சென்டர்னு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோயில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகரில் வந்து நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்காக வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு வந்து இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 750 ரூபா கொடுத்துருக்காங்க per ஒரு ஆளுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த வேலைவாய்ப்பு வந்து பேமெண்ட் மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/5/2025 மேலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29/5/2025 மே மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஜூலை மாதம் 2025 ஆண்டு இங்கே நடத்த இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா அடுத்தடுத்த அப்டேட்டு இந்த கவர்மெண்ட் வேலை சம்மந்தப்பட்ட அப்டேட்டில் வந்து அறுத்துக்கொள்ளணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்காக வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.